ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பிளான்ட் ஷாப்பிங் ஹால் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி பிளான்ட்ஸை செட் பண்ணுறேன் அண்ட் பால்கனிலாம் எப்படி இவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதையும் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த பாட் எவ்வளோங்க இது? ஆமாம், இது வந்து 250. இது போகணும். இது 70 ருபீஸு, இது 80 ருபீஸு, இது 100 ருபீஸு, இது 150, 150, 150, 100. பிளான்ஸ் எல்லாம் 150 தான். இது 250யா? ஆமாம், ஜாஸ்தி இருக்குது. 220, சாரி. ஸோ அவங்க வந்து பிளான்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல கோகோ பீட் இருக்குதா? எல்லாம் மிக்ஸ்டா? ஏன்னா லேடிஸ்க்கு வந்து வேலை நிறைய இருக்கு, நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் போனீங்கன்னா வருங்க, அவ்வளோதான் வேலை. எங்களுக்கு வீட்டு வேலை, ஆஃபீஸ் வேலை எல்லாமே இருக்குங்களா, அதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுங்க ஆண்டி. ஓகேவா? பத்தியா அவங்க சொன்னதை கேட்டுச்சா? எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால நீ தண்ணி ஊத்திக்கோ. பிளான்ஸ் வாங்கிட்டோம், இவ்வளோ பிளான்ஸ் தான் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் தள்ளிப்போ பிளான்ஸ் காட்டுவோம். இவ்வளோ பிளான்ஸ் வாங்கியிருக்கிறோம். ஸோ இதுலேயே வந்து ஒரு சில பிளான்ஸ்லாம் அவங்க வந்து செட் பண்ணலை. அண்ட் கொஞ்சம் சேண்ட் கூட வாங்கியிருக்கிறோம். அதெல்லாம் நான் எப்படி செட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். மறக்காம பாருங்க. அம்மா இது என்ன வெயிட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பால்கனியை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணவா செடி நட்டு வைக்கவா? செடி நட்டு வச்சுட்டு க்ளீன் பண்ணுவோம். நைட் ஆயிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், தூங்கிட்டேன், லேட் ஆயிட்டு. அதனால இந்த லைட் செட் பண்ணி நாங்க வந்து இன்னைக்கு பிளாக் பண்ண போறோங்க. ஓகே, சன்லைட் போனா என்ன ரிங் லைட் இருக்குது. ஐயோ ஹார்டு. ஓகே, இந்த ட்ரைபாட் எடுத்துங்க வைங்க. கடவுளே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேந்தி பூ தான் நட்டு வச்சுட்டு இருக்கிறோம். நான் வந்து 4 கேந்தி பூ வாங்கியிருந்தேன். 2 வந்து ஆரஞ்சு அண்ட் 2 வந்து எல்லோ. ஒரு இது வந்து 5 ரூபீஸ்க்குன்னு கொடுத்தாங்க. ஏன்னா பிளான்ட் மட்டும் அது வந்து கொஞ்சமா சீட் போட்டு வச்சிருந்தாங்க. அதுதான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு 3 டேஸ் ஆயிடுச்சா எனக்கு. நானும் பண்ணணும் கார்டனிங் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அப்படியே மறந்துருச்சு. ஸோ அதில் 2 பிளான்ட் வந்து ஒரு மாதிரி வாடிருச்சு. பட் சரி, இதுக்கு மேலே வந்து விட்டா அது வந்து செத்தே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நட்டு வச்சுட்டு இருக்கிறோம். அண்ட் ஊர்ல இருந்து நான் கற்பூரவள்ளி கூட கொண்டு வந்தேன். ஏன்னா அது மெடிசின்க்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் இல்லையா? கோல்டானா இல்லைனா ஹெட் ஏக்னா அது போட்டு நம்ம ஸ்டீம் எடுக்கிறதுக்கு நாங்கள் அது வந்து யூஸ் பண்ணுவோம். அதையும் வந்து நான் நட்டு வச்சுட்டு இருக்கிறேன். அது வந்து ஆல்ரெடி வேற பாட்டில் வச்சிருந்தேன். பட் அது சரியா அந்த ரூட்ஸ் இறங்குறதுக்கு வந்து அதில் கேப் இல்லை. அதனால வேற ஒரு பாட் வாங்கிட்டு நான் அதையும் செட் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்டு மெயினாக அந்த பிளான்ட்ஸ் நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, பால்கனியில் ஒரு பிளான்ட் வந்து கொஞ்சம் கெட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. இந்த பிளான்ட் இது வந்து பாம் பிளான்ட்னு நினைக்கிறேன். இது வந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது நாங்கள் வாங்கியிருந்தோம். 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போது வாங்கியிருந்தது. அதில் ஒரு இது வந்து செத்து போச்சு. அந்த பிளான்ட் அதை தூக்கி போட்டாச்சு. ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அதில் இப்போ இருக்கிறது இந்த ஒரே ஒரு பிளான்ட் தான். அது ரொம்ப சென்டிமெண்ட்னால சரி இதையும் நம்ம தூர போட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த பாக்ஸை பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. இதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆயிட்டேன். ஸோ இப்போது கீழே உள்ள அந்த மண் எல்லாமே வந்து செக்யூரிட்டிகிட்ட கொடுத்து அதை கொட்ட சொல்லிட்டோம். அதை கொட்டி வந்து தந்தாங்க. ஸோ நான் க்ளீன் பண்ணி இப்போது மறுபடியும் அதே பாட்டில் தான் வைக்கிறேன். பட் அது பற்ற மாட்டேங்குது. ஏன்னா உள்ளேயே நிறைய குட்டி செடியாக வந்துருச்சா. ஒரு 7 செடி இருக்குது. மறுபடியும் நான் இப்போ திருநெல்வேலி போயிட்டு வந்துட்டு தான் மறுபடியும் ஒரு 2 பாட்டு தனியாக வாங்கி அதை வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு மண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்த மண்ணெல்லாம் அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உள்ளே வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம ரீபாட் பண்ணணும். ஸோ பண்ணிட்டு இருக்கும்போதே நல்ல மழை வேறு. நைட் நேரம் நல்ல மழையில் வேறு நான் உட்காந்து செட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அந்த வியூலாம் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு நான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே நான் வந்து செட் பண்ணி முடிச்சிட்டேன். பிளான்ஸ் எல்லாம் செட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பால்கனி க்ளீன் பண்ணணும். ஸோ மழை வந்து அதுலேயே க்ளீன் ஆயிடும் அப்படின்னு நான் விட மாட்டேன். நானே க்ளீன் பண்ணிடுவேன் ஃபுல்லாகவே. எனக்கு எப்பயுமே என்னென்னா, பால்கனி எப்பயுமே பார்க்க அப்படியே நீட்டாக க்ளீனாக இருக்கணும். அது வந்து கொஞ்சம் ஏதாவது அழுக்கான மாதிரியோ கொஞ்சம் கீழே மண் வந்த மாதிரியோ ஆச்சுனாலே எனக்கு வந்து அப்படியே டென்ஷன் ஆயிடும். ஸோ எனக்கு எவ்வளோ தான் உடம்பு சரியில்லாட்டியும் சரி தான், எவ்வளோ தான் ஒர்க் இருந்தாலும் சரி தான், ஃபஸ்ட்டு நான் பால்கனி என்னன்னாலும் நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். அதுவும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன். நானே தான் க்ளீன் பண்ணுவேன். வேறு யாரையும் க்ளீன் பண்ணவும் விட மாட்டேன், க்ளீன் பண்ணவும் சொல்ல மாட்டேன். ஸோ ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு
இந்த ஸ்டிக் வச்சு தண்ணியை ஃபுல்லாக அங்கேருந்து எடுக்கணும். அதுவும் கீழே வந்து இந்த சாண்ட்லாம் இருக்குல்ல, அந்த கரை மாதிரி இருக்கும், அது கூட நான் வந்து ஃபுல்லாக கால் வச்சு தேய்ச்சி தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உட்காந்து நான் வந்து செட் பண்ணிகிட்ருப்பேன். என்னோடய வேலையே இதுதாங்க. ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் இதுதான் பண்ணிகிட்டே இருப்பேன். வாரத்தில் ஒரு 2 வாட்டி பண்ணுவேன். இப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 வீக்ஸ் ஒன்ஸ் தான் எனக்கு டைம் கிடைக்குது பண்ணுறதுக்கு. அதுலேயும் நான் ஊருக்கு போன நேரம் ஒரு சில செடியெல்லாம் கொஞ்சம் வம்பாயிருச்சு. இந்த பிளான்ட்டுக்கு பேர் ஏதோ ஒரு பிளான்ட் நான் மறந்துட்டேன். இதுவும் வாங்கி ஒரு 1 1/2 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா தான் இருந்துச்சு. இதில் பூ கூட பூத்துச்சு. பட் என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஒரு மாதிரி வாடி தொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து எங்கள் வீட்டில் திருநெல்வேலியிலேருந்து கொண்டு வந்தது. ஒரே ஒரு பிளான்ட்டாக கொண்டு வந்தேன். இப்போ வந்து மோர் தென் 10 12 பிளான்ட்ஸ் இருக்குது. 3 பாட்டில் நான் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த சைடு வைக்கிறதெல்லாம் வந்து புது புது செடிங்க. நம்ம இப்போ 2 டேஸ் 3 டேஸ் முன்னாடி வாங்கிட்டு வந்தோம்ல, அதில் 2 3 இந்த சைடு வச்சுருக்கிறேன். அந்த கேந்தி பூ, அப்புறம் அந்த குரோட்டன்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கிறேன். இந்த குட்டி குட்டி பாட்டில் உள்ளதெல்லாம் நான் வீட்டுக்குள்ளே செட் பண்ணி வச்சுருப்பேன். ஆக்சுவலி நான் வீட்டுக்குள்ளேயே நிறைய பிளான்ட்ஸ் வைப்பேன். இப்போ வந்து பாப்பா கண்டிப்பாக அதை உடச்சிருவான். இப்போ வந்து எந்திரிச்சு வேற நிற்க ஆரம்பிச்சிட்டேன்னா நெக்ஸ்ட் வந்து சார் நடக்க தான் செய்வார். இப்போவே சேட்டை தாங்க முடியல. அதனால நான் எல்லாத்தையும் கொண்டு பால்கனியில் வச்சுட்டேன். அண்ட் அது வந்து ரூம் பால்கனி, இது வந்து கிச்சன் பால்கனி. அதாவது ஹால் அண்ட் கிச்சன் அட்டாச்சாக அந்த பால்கனி இருக்கும். இதில் வந்து எல்லாமே மெடிசின் சம்மந்தமான திங்ஸ் எல்லாம் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். லைக் கற்பூரவள்ளி, துளசி, அலுவேரா, செம்பருத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பிளான்ட்ஸ் எல்லாம் நான் இந்த சைடு வச்சுருக்கிறேன். ஸோ அதில் வந்து என்னாச்சுன்னா, ஒரு பிளான்ட் அது என்னது, அந்த பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஊர்லலாம் வைப்போமே, அது வந்து என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன், ஆக்னஸ் வீட்டிலேருந்து. அது பார்த்திங்கன்னா அதுவும் சாண்ட் இல்லாமல் வாடிடுச்சு. ஸோ அதுக்கும் சாண்ட் வாங்கிட்டு அதையும் கொஞ்சம் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலி இந்த கேக்டஸ் தானே இது அதுதான் சொல்லுவாங்க அம்மா, அது பால் கேக்டஸா ஏதோ சம்திங், அதையும் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே செட் பண்ணி முடிச்சாச்சு. 2 டேஸில் நாங்கள் திருநெல்வேலி கிளம்புறோமோ, அதனால உள்ளே நான் வந்து எந்த பிளான்ட்ஸுமே வைக்கல, எல்லாமே வெளியில் இருக்கட்டும்ன்ட்டு ஒரு 3 செடி மட்டும் உள்ளே இருக்குது. அது வந்து எடுக்க முடியாது, எடுத்து வெளில வைக்க முடியாது, அதனால அது அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் ஃபைனல் லுக். என்னுடைய பால்கனி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு இப்படி இருந்தால் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கும். அண்ட் நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட இன்னும் கொஞ்சம் நான் பிளான்ட் வாங்கி செட் பண்ணுவேன். அதையும் ஒரு விலாகாக நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சன்லைட் போயிடுச்சு. ஸோ ரிங் லைட்டில் வச்சு நம்ம எடுத்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் டேக் கேர், பை.